ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ரவா கேசரி தாங்க. ஏன் இதை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 நாளும் கட்டி ஆகாமல் இலைகளாக இருக்கக்கூடிய ஒரு ரவா கேசரி தான். நான் சொல்கிற அளவுகளில் பக்குவம் மாறாமல் செஞ்சிங்கன்னா 6 நாளுமே, அதாவது நீங்கள் காலையில் ரவா கேசரி செய்கிறீங்கன்னா நைட்டு இல்லை அடுத்த நாள் ஆனாலுமே கூட இந்த கேசரி கட்டி ஆகாமல் இலைகளாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். டேஸ்ட் அதுபோல் வரதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும், எந்த பக்குவத்தில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த ரவா கேசரியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா கேசரி செய்யறதுக்கு முதல்ல கனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம். தீ குறைவாகவே இருக்கட்டும், தண்ணி எதுவும் இது கூட நம்ம சேர்க்கக்கூடாது. சர்க்கரையை வெறும் கடாயில் சேர்த்து இது போல் வறுக்கும் பொழுது சர்க்கரை அதுவே இலைகளாக மாறி கரைஞ்சி வரும். அதாவது சர்க்கரையை கேரமலைஸ் செய்கிறோம். நம்ம இப்படி செய்கிறதுனால இந்த கேசரி ரொம்ப டேஸ்டில் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ இது போல் சர்க்கரை சூட்டில் தானாக உருகி வரும். நீங்கள் அதிகமான தீயில் வைக்கக்கூடாது, தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும். அதே போல் கரண்டி வச்சு கலந்து விடணும். அப்போ தான் சர்க்கரை கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக நமக்கு கேரமலைஸ் ஆகி கிடைக்கும். இது போல் சர்க்கரை ஓர் அளவு இலைகளாக மாறுற இந்த சமயத்தில் இதில் நம்ம பைனாப்பிள் சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவில் ஒரு 2 கைப்பிடி இருக்கும். நீங்கள் ஒரு 200 கிராம் அளவுள்ள கப்பு வச்சுருக்கீங்கன்னா அந்த கப்பில் கட் பண்ணி பைனாப்பிளை சேர்த்திங்கன்னா எந்த அளவு இருக்குமோ அதே அளவு தான். நீங்கள் எடுக்கிற அன்னாச்சி பழம் நல்ல பழமானதாக இருக்கணும். இதை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு சர்க்கரையோடு சேர்த்து நல்லா வதக்கணும். சர்க்கரை நல்லா இந்த அன்னாச்சி பழத்தில் ஊறணும். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான். 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. எந்த இனிப்பு செய்யறதா இருந்தாலுமே அதில் 1 சிட்டிகையோ 2 சிட்டிகையோ உப்பு சேர்க்கும் பொழுது அந்த இனிப்பை அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் அன்னாச்சி பழத்தை இது போல் செஞ்சு நம்ம சமைக்கும் பொழுது அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக தேவைப்பட்டது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பொதுவாக பைனாப்பிள் கேசரி நிறைய பேருக்கு பிடிக்கும். இருந்தாலும் சில சமயம் நடுவில் அது புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிலர் விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம இந்த மெத்தடில் செய்யும் பொழுது பைனாப்பிள் வாயில் கடிப்படும் பொழுது கூட அந்த புளிப்பு சுவையே இருக்காது, ரொம்ப பழம் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இன்னொரு முறை கேசரி செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. பைனாப்பிள் இந்த சர்க்கரை பாகில் நல்லா ஊறி வெந்து வரணும். ஆனால் குழையக்கூடாது, குழையவும் தேவையில்லை. இது போல் ஒரு பதம் வந்த பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதை விட பெரிய சைஸில் இருக்க அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் நெய் சேர்க்கிறேன். நெய் தாராளமாக தான் தேவைப்படும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் விருப்பப்படலைன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுக்க போகிறோம். கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் எல்லா பக்கமும் கரெக்டாக லைட் ப்ரௌன் கலரில் வறுபட்டு வரும். இந்த கேசரியை ஃபுல்லாக நெய்யில் செய்ய நீங்கள் விருப்பப்படலைன்னா நெய்க்கு பதிலாக பாதி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச திராட்சை நான் சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை நல்லா இனிப்பாகவும் கிடைக்கும். சிலது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இனிப்பாக இருக்க திராட்சை இதில் சேர்த்துட்டு இது போல் பலூன் மாதிரி உப்பி வந்த பிறகு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. இப்போ அதே நெய்யில் ரவை சேர்க்கிறோம். ரவையோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் நீங்கள் அளந்து எடுத்திங்கன்னா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு. இந்த அளவு உள்ள ரவைக்கு தான் மற்ற எல்லா பொருட்களுமே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கூடுதலாக செய்கிறீங்கன்னா இந்த அளவை அப்படியே
டபுளாக மாற்றி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெய்யும் ரவை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே சமமான அளவு தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் விருப்பப்படலைன்னா அதில் பாதி அளவு எண்ணெய், பாதி அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் ரொம்பவே மணமாக இருக்கும். இது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பேக்கெட்லலாம் வராமல் வீட்லேயே தயாரிக்கிற நெய். அதனால் இந்த நெய் கூடுதலாக சேர்த்தா கூட நமக்கு திகட்டாமல் இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் கூடுதலாகவே நான் சேர்த்துருக்கேன். ரவை பார்த்திங்கன்னா உப்மாக்கு நம்ம அந்த பொடி ரவை பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதே ரவை தான். அந்த ரவையை சேர்த்து நெய்யில் நல்லா வறுக்கிறோம். நல்லா உதிராக ரவை வறுபட்டு வரணும். ரவையோட பச்சை மணம் எல்லாமே நம்ம வறுக்கிறதுல மாறிடணும். ஆனால் ரவை கலர் மாறக்கூடாது. அந்த ஒரு மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இதில் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு அளவுள்ள நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்க்கணும். நீங்கள் இந்த 3 கப்பு அளவு சேர்த்தாதான் இந்த கேசரி ஆறின பிறகும் நல்லா இலகலாகவே இருக்கும். அதே போல் ரவை சரியாக வறுக்காமல் 3 கப் அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கேசரி குழகுழப்பாக இருக்கும். ரவை நல்லா மணல் மணலாக இருக்காது. அதனால தான் ரவையை நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு நல்லா வறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது. கட்டிகள்லாம் இல்லாமல் இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. தேவைப்படும் பொழுதெல்லாம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கப்பில் அளந்து வச்சுட்டு அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தால் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்து திரும்பவும் கலந்து விட போகிறேன். இது போல் குறைவான தீயில் சுடுதண்ணி சேர்த்து நம்ம கலந்து விடும் பொழுது சீக்கிரமாகவே ரவை வெந்துடும். தேவைக்கு நடுவில் இது போல் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சிட்டு, ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், ஓரளவு காய்ச்சிட்டு சூடான எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. கலருக்கு நம்ம இந்த ரெசிப்பியில் குங்குமப்பூ தான் சேர்க்குறோம். குங்குமப்பூ ஒரு 4 சிட்டிகை அளவு எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அதை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். கலர் எதுவுமே சேர்க்கல, ஆர்டிஃபிஷியல் கலர் நான் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்ககிட்ட இருந்ததுன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லாத பட்சத்தில் இந்த கேசரியை வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது நீங்கள் கலர் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. அதான் உடம்புக்கு நல்லது. இல்லை கேசரி எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தோம். எந்த அளவு இது இறுகி வந்திருக்கு. இந்த பதம் வரைக்கும் ரவையை வேக வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு 1 கப் அளவு ரவை அப்படின்னா 1.5 கப் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அன்னாச்சி பழத்தை இதில் சேர்த்தாச்சு. இப்போவும் நெய் சேர்க்குறேன் நான். சர்க்கரை சேர்த்த உடனேயே இது இலகலாக மாறிடும். எப்பொழுதுமே எந்த ஒரு இனிப்பு நம்ம செய்யும் பொழுதும் சர்க்கரை சேர்த்து கலந்து விடும் பொழுது சூட்டில் அது திரும்பவும் இலகி கொடுக்கும். அதனால தான் ரவை தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டோம். சர்க்கரை சேர்த்துட்டு இதே போல் கைவிடாமல் கலந்து விடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே சர்க்கரையோட பச்சை மணம் போயிடும். சர்க்கரை சேர்த்த உடனேயும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா சர்க்கரைக்குன்னு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். அது ரெசிப்பியில் அப்படியே இருக்கும். அப்போ டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்காது. நீங்கள் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த இலகல் தன்மையும் கொஞ்சம் குறையும். சர்க்கரையும் நல்லா அப்படியே கேரமலைஸ் ஆகிட்டு கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு நம்மளோட கேசரி நல்லா இலகலாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா கேசரியை நம்ம கப்பு நிறைய சாப்பிட போகிறது கிடையாது. ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சாப்பிடுவோம். அதே போல் எப்பொழுதாவது தான் சாப்பிட போகிறோம். அப்படி சாப்பிடும்போது நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிடுங்க. ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்தாச்சு. இந்த 2 தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வேறு எந்த நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சில நட்ஸை வறுத்து சேர்க்க வேண்டியிருக்கும். சில நட்ஸை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட போகிறாங்களா இல்லை பெரியவங்க சாப்பிட போகிறாங்களா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நெய்யோட அளவு நட்ஸோட அளவில் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உடனே வேறொரு பாத்திரத்தில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்.
சூடான பாத்திரத்தில் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இறுகிடும். அதனால சமைச்சு முடித்த உடனே கேசரியை வேறொரு பாத்திரத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்படி சேஞ்ச் பண்ணுற கேசரியை ஹாட் பாக்ஸ்லையும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லையும் வச்சு சாப்பிட்லாம். இலகலாக தான் இருக்கும். ஆனாலும் நெய் மட்டும் சேர்த்து செய்யும்போது ஆறின பிறகு லைட்டாக கொஞ்சம் திக்காக மாறும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்க ஒரு பவுலில் கூட இந்த கேசரி இருக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். சூடான தண்ணிக்கு மேலே இந்த கேசரி பாத்திரத்தை வைக்கும் பொழுது கேசரி சீக்கிரமாகவே கட்டி ஆகாது. அப்படியே இருந்தாலும் ஆறினாலும் நம்ம செய்கிற இந்த கேசரி கேக் போல் கட்டியாக மாறாது. அதுக்கு நான் கேரண்டி. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.